ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார் ஃபார் சேலோட 4th எபிசோடு. இன்றைக்கி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 காராச்சும் விற்கிறது தான் பிளானு. ஏன்னா இது முந்தின எபிசோடெலாம் ஒரு காரு அப்படி இப்படியும் வாங்கி ரொம்ப இது பண்ணிட்டோம். இந்த எபிசோடு ரொம்ப கஷ்டப்பட்டு விளாண்டேங்க, கடுப்பாகி போச்சு. மொபைல் ஒரு மாதிரி சிக்கமாக கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. போனாடி கார் விற்றதுல 84,700 இருக்குது. இப்போ ஒருத்தண்ட கார் கேட்கணும். ஆனால் இந்த வாட்டி கன்ஃபார்ம் வேறு மாதிரி கார் எடுத்தே ஆகணும். ஒரு 4-5 காராச்சும் விற்கணும். ஒரு நமக்கு அதான் டெய்லி ஒரு கார் விற்கக்கூடாது. இனிமேல் வந்து அடுத்த எபிசோடெலாம் பாருங்கள், இதே தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறது, நமக்கு அமைய முடியுது. காசெல்லாம் கோலாறு மாதிரி கொடுக்குறேன். ரேட்டு சொல்லியா நீனாச்சும். அம்மா வாசை. எல்லா எபிசோடும் இப்படியே தாங்க திடீர் மாதிரி கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரேட்டெல்லாம் எல்லாம் குறை மாதம் அம்மாவாசை மாதிரி போகிறாங்க. எடுக்கிறது இப்போ 84,000 இருக்குது. இவன் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் சொல்லுவான். பார்ப்போம் ரேட் எவ்வளோ மிச்சி பார்த்து போடு. 2 லட்சத்தை வச்சுட்டு குண்டியில் கட்டிட்டு ஆடு. நீ என்ன ஒரே பர்பிள் கலர் மையமாதிரிலாம் இருக்குது. இந்த கார் செம்மையாக இருக்கே. பரவாயில்லைங்க, பை பண்ணிடுவோம். பை பண்ணியாச்சு. டே என்னடா இது பின்னாடி மரக்காடெலாம் தூக்கிட்டு இருக்கு. சீட்டெல்லாம் ஐயே இங்கே பாரு, இங்கே புழுந்து கிடக்கு. ஐயே அதான் நினச்சேன்டாவே இந்த நல்லா ஐயோ போனால் பறந்துட்டு ஓடிடும் போலையே. ஐயோ இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணி வேலை பார்க்கணும் தெரில. வாழ்க்கையே டென்ஷனாக இருக்குது, வெறியாக வருதுங்க. ஒரு வீடியோ சப்போர்ட் பண்ணியே, 2ஆவது வீடியோ ஒரு மண்ணும் இல்லை, 3ஆவது வீடியோ அதுக்கு மேலே. என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி தொலைஞ்சது என்ன சொத்தா எழுதி கேட்குறேன். ஆமாம், இவங்க டெய்லி மிஷினில் வேறு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சும்மா அதுலேயும் போய் பார்த்தா என்ன கிடைக்குமா, கிடைக்காததெல்லாம். வாங்க, வேறு வழி இல்லை. இங்கே கார் இல்லை, வேறு எதுவும் ஓப்பனில் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம என்ன ஓப்பன் இந்த பாருங்க செல்லு கொஞ்சம் லைட்டாக பக் ஆகுது பாருங்கள். டே பாய், இந்த எபிசோட் ரொம்ப வெறி ஆயிடுச்சு பாய். டென்ஷன் ஆகுது, ரொம்ப ஹேங் ஆகுது. என்ன ஆச்சுன்னு தெரியல. கிராஃபிக்ஸ் ஆச்சு குறைச்சி வைக்கணும். ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு ப்ரோ. சொல்ல மறந்துட்டேன். நம்ம பாருங்கள் எங்கெங்கேயோ தோசை திரும்புது. யார் இங்கே வந்து குடிக்கிறேன்னு தெரியல. கொக்கோ கோலா மட்டும் கிடக்குது. இல்லை பான் சர்வ் பண்ணுறாங்களோ கொக்கோ கோலா அப்படின்னு. நம்ம ஒரு சர்ப்ரைஸ் இருங்க வரேன், சொல்கிறேன். செம்மையாக ஹேங் ஆகுதுங்க இந்த எபிசோடு முடிக்கிறக்குள்ளேயும் கிண்டிலாம் தொங்கிருச்சு எனக்கு. நம்ம கடை பேர் அப்டேட் பண்ணிட்டோம். கார் இது சேலில் தான் இருக்கா? ஆமாம் சேலில் தான் இருக்குது. ரொம்ப ஹேங் ஆகுதுங்க. லைட்டாக பசிக்குது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ பண்ணுவோம். பாருங்கள் கடை பேர் எப்படி இருக்குது, சிக்கமாக இருக்கா. 1000 கொடுத்து பண்ணேன், அதுக்கு ஒரு 1000 கொடுத்தேன். ட்ரிபிள் தமிழ் கேமிங். கஸ்டமர் வந்துட்டேன். நல்ல ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போட்ட ரேட்டுக்கு எடுத்துகிட்டு குறைச்சி ஏறினா சைடில் உள்ள மசரத்துன்னு சென்ட்ரல் எடுத்து வலிச்சு விட்டுருவேன். நிமிஷம் இரு, நான் எவ்வளோ போட்டேன்னு தெரியல. ஒரே நிமிஷம் இரு வரேன். 10,277 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேண்ணா. இரு வரேன், ஒரே நிமிஷம். டேப் எடு, ஓப்பன் பண்ணு, வெப்சைட்டுக்குள்ளே போ, கார் ரேட்டை பாரு. எங்கடா இருக்குது? அம்மா சார் அதே ரேட்டு தான். வித்துடு 10,000 தானே. குட். காரை வாங்கினோன்னு பறக்குறாங்க, காரையும் தூக்கிட்டு ஓடிடுறாங்க. என்னடா காரை எடுத்து ஓட்ட மாட்டேறியா என்னம்மா? இப்போ கொஞ்சம் வாய்ஸ் நல்லா தெளிவாக கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்நாக்ஸு திங்கிறத விட்டுட்டேன். அப்புறம் வீடியோ ஃபுல்லாக கறக்கு மறுக்குதேன். வாங்க, இப்போ நம்ம காருக்கு போய்ட்டு ஏற்கனவே ஒரு கார் வாங்கி போட்டேன். அதெல்லாம் வீடியோவில் காமிச்சா ரொம்ப லென்த்தாக போயிடுது. இதுவே 19 நிமிஷம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். என்ன கதை தெரியல அண்ணே.
எப்படி 2 நிமிஷமா? சரி வேலை பாரு, நான் அங்கே போய்ட்டு வரேன். சித்து சில்லாடி தா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி ஜி 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 ஜி. உங்களுக்கு இந்த வாட்டி பாதி எபிசோட காமிக்க மாட்டேங்க, ஏன்னா கார் வாங்கி நானே வேலை பார்த்து ஒன்றே காமிக்க. நம்ம எல்லா எபிசோடு கார் வாங்குறது வேலை செய்கிறது அப்படியே காமிச்சிருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும். குப்பை மட்டும் எப்படி வருதுன்னே தெரியல. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மெக்கானிக் சைட்டில் விடணுங்க. டே இடிச்சிடாத. இப்போ நம்ம கார் இது வேலை பார்த்துட்டோமே, இது என்னன்னே தெரியலையே. பார்த்துடா குத்திராதரா, சிக்கமாக இருக்குது காரு. ஏற்கனவே இதோட 2 பர்பிள் கலர் கார் விற்றுட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம இதோட 3வது போடு. இப்போ தான் கார் வேலை பார்த்துட்டு வந்தேன், அதுக்குள்ளே இடி கார் டேமேஜ் 5%. டிங் டாங். என்னடா நீ, இதுக்கெல்லாம் ஒரு லைசன்ஸ் இன்னும் தேவையில்லை. கிட்ஸ் எல்லாத்தையும் டம்முன்னு வாங்கி போட்டுட்ருந்தோம். அங்கே பாருங்கள், நமக்கு பேலன்ஸ் 4000 வந்துருச்சு. என்ன இலவோ கார் மட்டும் ஒழுங்காக விற்கலை லாபத்தோட. செத்தடி நீ. கடையை இழுத்து முடிகிறேன் இந்த எபிசோடு, அவ்வளோதான். சும்மா சொன்னேன் காய்ஸ், அப்போலாம் பண்ண மாட்டேன். அப்போ போது லைட்டாக அப்பப்போ சிக்கத்தை கொடுத்து விட்ருவேன் பிள்ளை. சரி கார் எடு, கரெக்டாக எடு பிள்ளை. சிக்கமாக ஓட்டுற. சிக்கம் ஸ்ட்ரைட்டாக போ. காரில் எதுவும் குத்திராடா. சாலா ஓலி அழகாக பார்க் பண்ணு. யா இப்போ இங்கே கடந்த கொக்கோ கோலா பாட்டில் எங்கேன்னு தெரில. எப்பட்றா அதுவாக வருது, அதுவாக போய் நல்லா வாயில் வருது. சிறுத்தைக்குட்டி பாஞ்சினேன். சோப்பு நம்ம வாங்கிட்டோம், சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட. நம்ம சோப்பு வாங்கிட்டோம், ஏன்னா நம்ம ஒரு டெய்லி மிஷின் முடிச்சிட்டோம். அதான் சொன்னேன்ல, ஒரு 2-3 வீடியோலாம் கிராப் பண்ணிட்டேன். நம்ம பாருங்கள், இன்னுமே நெறிஞ்சு தான் இருக்குது. என்ன வேலை பார்த்தானே தெரியல. இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு. இந்த பாருங்கள், அதை அந்த புள்ளியை கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு அழுத்தி பிடிச்சேன்னா இதாகிடும். நான் ஃபஸ்ட்டு எனக்கு யூஸ் பண்ண தெரில, அப்புறம் அந்த இடத்த அழுத்தி பிடிச்சேன்னா சிக்கமாக ஆகும். அந்த அங்கே பாருங்கள், அவ்வளோதான். அப்படியே துடைக்க அந்த சிவப்பு கலர் எடுத்து பாருங்கள். சிவப்பு கலர் ஃபுல்லாக மறைஞ்சு பச்சையாக மாறணும். அப்போ தான் கார் தலைன்னு மின்னுவாங்க. இதுதான் டாஸ்கே, ஓகேவா? தேய்மிச்சி மின்னல் அடிக்குது சிக்கு 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 சிச்சா. அங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போகுது பாருங்கள். சாரல் அடிக்குது சிக்கு 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 சாஞ்சாஞ்சாஞ்சா. அதுக்கடுத்து தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். முச்சாச்சு. கார் பல இப்போ பாருங்கள், தூசியெல்லாம் பறக்கும். வந்துச்சு. காரை சொலிக்குதுங்க. கேள ஒளி செதறுதுங்க, காரில் செதறுது. இப்போ இதே மாதிரி தான் இதை கொண்டு போய் நம்ம மெக்கானிக் சைட்டில் விடணும். இதை வேலை பச்சிட்டு இன்னும் எல்லாம் இம்சையாக இருக்குது. கார் பிளேட் நம்பர்லாம் எங்கன்னே தெரியல. அடுத்த எபிசோடெலாம் சிக்கமாக போகிறேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அத்தனை காரை வாங்கி வச்சு தும்முன்னு இறக்கி செதற விட்றேன், எல்லாரையும் பதற விட்றேன். நம்ம கடைக்கு பேர் வேறு மாற்றிட்டோம், ட்ரிபிள் தமிழ் கேமிங்னு வச்சுட்டோம். அதுக்கு ஒரு 1000 ரூபா வச்சேன். என்னத்தான்றது வாங்க நம்ம வேலைக்கு போயிட்டு வருவோம். சுவையான அச்சு முறுக்கு. ஏப்பா இந்த எபிசோடு தாங்க ரொம்ப ஹேங்கே ஆணுச்சு செல்லு. ரொம்ப என்ன சொல்கிறது, எப்படி ஏன் அப்படி ஆகுதுன்னே தெரில. ஒரு கிராஃபிக்ஸா இல்லை நம்ம செல் லைட்டாக கோளாறு கொடுக்குதா? இது ப்ளே ஸ்டோரில் இருக்குங்க. இந்த கேம் வந்து கார் ஃபார் சேல் சிமுலேட்டர் 2023ன்னு அடிங்க, வந்துடும் ஃபஸ்ட்டே. ஒரு 4GB 6GB ரேம் இருந்துச்சுன்னா அவங்களே சூப்பராக விளாடும். என்னோடய 6GB ரேமு அதுக்கே லைட்டாக ஜர்க் ஆகுது, என்னென்னு தெரில. அடுத்த எபிசோட் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கணும். கிராஃபிக்ஸை குறைச்சி வச்சுக்கணும், ஏற்றி நல்லபடியாக கேம் விளையாடுங்க. கமெண்ட் பாக்ஸில் வேணால் பின் பண்ணி வைக்கிறேன். காரெல்லாம் துறைச்சாச்சு தலைன்ட்டுருக்காக வித்துடணும் எப்படியாச்சும். நமக்கு மொத்தமாகவே ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு 1 லட்ச ரூபா. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கொட்டாய் வந்துருச்சு. 1 லட்ச ரூபா கூட வேணாம், 80,000 75,000 இல்லை 85-80 கிடச்சா கூட நமக்கு போதும். ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம். காரு பாருங்கள் செதறதுங்க, கிம்மெல்லாம் ஜொலிக்குது. நான் போய் நின்னாலே எனக்கு தெரியும் போல், நானே அப்படி ஜொலிக்குது. பேக் சைட் ஏ நொறுக்குதுங்க.
சிறுத்தைக்குடி பாயிறாங்க. எனக்கு ரொம்ப ஃபேன்ஸ் அதிகமாகிடுச்சா, என்ன சொல்கிறது, என் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சிறுத்தைக்குட்டி பாயிறாங்க. ரொம்ப என்னை ஒரு கார்த்தின்னு ரோட்டில் பார்த்தான், கார்த்தின்னு ஒரு ப்ரோ நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், ஏரியா பையன் தான், ஏரியா பக்கத்து ஏரியா பையன். ப்ரோ நீங்கள் வீடியோலாம் நல்லா பண்ணுறீங்க ப்ரோ, காமெடியாக இருக்குது ப்ரோ, நான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டேன் ப்ரோ, இனிமேல் கிடைக்கிற ஆள்கிட்டன்னு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறேன் ப்ரோ, இப்படிங்கிறான். என்னை புகழ்ந்து தள்ளுறான். எனக்கு கிட்ட குசி குண்டியை தூக்கிடுச்சு. கார்த்திகேயன் தான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டான். ஏன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் பெரிய ஆள் ஆகிருவேனே, நான் இப்போயே எடுத்துக்கிறேன், அப்புறம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டான். சிறுத்தைக்குடி பாஞ்சிருச்சு உடனே. நான் ஒரு நார்மலான செலிப்ரிட்டி தாங்க, செலிப்ரிட்டி கூட ஓப்பன் பண்ணி ஏன் ஒரு 40 சப்ஸ்கிரைப் போயிட்டுருக்கு. இதுக்குள்ளே நான் அவ்வளோ பெரிய ஆளுனா ஃபோட்டோன்னு எடுக்காதீங்க, எனக்கு ரொம்ப புகழ்ச்சி பிடிக்காது எனக்கு. சரி இதெல்லாம் பேச நான் எதுக்கு. கார்த்திகேயனை வந்து பேச சொன்னார் வீடியோவில். கார்த்திகேயன் ஹாய், எப்படி இருக்கீங்க? கார் தீயில மிக்கிறது மாதிரி சாக்கடை, எவனோ காரில் உட்காந்து பேண்ட மாதிரியே இருக்குது, அப்படியே தான் இருக்குது. கேள 21,000 எப்படி வந்துச்சு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, மிஷின் அப்பப்போ மிஷினை கம்ப்ளீட் பண்ணால் 20,000 30,000 கொடுக்குறாங்க, அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் காமிச்சிக்கிட்டு தானேங்களே, வீடியோ 40 நிமிஷம் 30 நிமிஷம் போக வேண்டியதுதான். ஏற்கனவே இங்கே கிளுன்னு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இதுக்கெல்லாம் காசு இல்லை வேணே, பெயிண்டிங் எதனால 2,000, பின்னாடி தூக்கிட்டுனா 2,000 கிட்ஸு இல்லை, கிட்ஸ் எல்லாம் போட்டாச்சு போல். காரடு அங்கே போ, நிப்பாட்டு, துறைக்கிற காரை சேலை போடுற சிக்காமா டேய் புள்ள, வீடியோ குறைச்சிக்கணும் புள்ள. நம்ம மினிட்ஸ் எல்லாம் ரொம்ப போடுறோம், அது வீடியோஸ் பார்க்குறதுக்கு போர் அடிச்சிருக்கும் கண்டிப்பாக, சத்தியமாக. நானும் ஒரு 5-6 கிளிப்பெல்லாம் கட் பண்ணி தான் போடுறேன், அப்படியுமே வந்துடுது. என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை ப்ரோ, நீ ஏற்கனவே பண்ணி வச்சுட்டு அதை ரெக்கார்டு எடு ப்ரோனா இப்போ உங்களுக்கு காமிக்கிற மாதிரி ஆயிடாதுல்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். பாருங்கள், இன்னுமே நமக்கு வந்து யூஸ் பண்ண தெரியல. உங்களுக்கு உண்மையாக சொல்லுவாங்க, நான் ஃபஸ்ட்டே ஏற்கனவே வீடியோ எடுத்து வச்சுருவேன், எடுத்து வச்சுட்டு தான் அடுத்து வந்து வாய்ஸ் ஆட் பண்ணுவேன். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அப்போ தான் வாய்ஸ் நல்லா கேட்கும். ஏன்னா ஃபஸ்ட் வீடியோவில் நான் வந்து வீடியோடே ஆடியோ போட்டேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வீடியோ கேட்கல, என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருந்தாங்க என் வீடியோ ஒழுங்காக வாய்ஸ் கேட்கலடா அப்படி இப்படின்னு. அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் நான் வாய்ஸ் திரும்பி புதுசாக ஆட் பண்ணுறேன் நான் பேசி. அதனால தான் என்னென்ன நடந்துச்ச வீடியோ எனக்கு தெரில, திடீர்னு ஒரு மாதிரி பேசுவேன். ஏன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது வேறு மாதிரி நடக்கும், எப்படி பேசுகிறதுன்னு தெரில. அதனால் இப்போ யூஸ் பண்ணலாம் தெரிலம்பேன், இப்போ திடீர்னு யூஸ் பண்ணிவிட்டேன் அமாவாசை கிரகம் மாதிரி. நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்க வேணாம். இங்கே பாருங்கள், அதை அழுத்தி பிடிச்சிடணும். இப்போ காரை தொட்டுக்கிட்டே இருப்பேன், சிக்கமாக ஆகும் எனக்கு. இப்போ லைட்டாக அமாவாசை இருட்டுது, கிட்டையே போ, தூரத்தில் வந்து நக்கிறியா, கிட்டையே போ, அழுத்திப்பிடி சிக்கோண்டா. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. நம்ம வந்து ஒரு ஓப்பன் பண்ணி ஒரு 10 days 12 days இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 30 daysக்குள்ளே கண்டிப்பாக நம்ம 100 சப்ஸ்கிரைப் அடித்தே ஆகணும். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நிறைய குறுத்தாக தான் பேசுவேன், கண்டுக்காதீங்க. என்ன பண்ணுறது, வீடியோலாம் லென்த்தாக போகுதுங்க, வீடியோ சிக்காமல் போடுவேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப பக்காயிரும் எனக்கு. இங்கே பாருங்கள், சிக்கத்தை கொடுத்துருவோம், தலைவலியை கொடுத்துருவோம், டேன்னு பொருள் எடுத்துருவேன், கீழே வச்சா மேலே போவோம். இப்போ வந்து மங்கு மாதிரி கேமரா ஜொலிக்குதுங்க காடு. இட்டிச்சுடா எடுத்தாச்சு. இப்போ வீட்டுக்கு போய் படுக்க வேண்டியதுதான் நம்ம. என்ன கதையில் கரெக்டாக இருந்தால் புரோட்டா. எனக்கு வேறு உடம்பு சரியில்லைங்க, தலை காதெல்லாம் வலிக்குது, பேசவே முடியல என்னால். வீட்டுக்கு வந்துட்டோம். 24,474 ரூபா நமக்கு மைனஸ் இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கிட்ஸு இதெல்லாம் வாங்கி போட்டிருக்கோம்ல, டயரு டாப்பு டீப்பு கீப்பு எல்லாமே வாங்கி போட்டிருக்கோம்.
இப்போ நம்ம இந்த காரை விற்றா தான் நமக்கு லாபமே கிடைக்கும். லாபம் கிடைச்சா தான் இன்னொரு கார் எடுக்க முடியும். இல்லாட்டி சீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா தான். இதே உண்மையாக ஒன்று புரியல. குப்பை மட்டும் எங்கேருந்து வருதுன்னே தெரியலடா. ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு ஒரு கேட்டை போட்டு விடணும். குடிக்கார பையன்லாம் வந்து குடிக்கிறான். இவ்வளோ குடி நாய்க த்ரோ பண்ணு த்ரோ. திரும்ப சொல்கிறேன், சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் சாம்பார் ஊற்றும். சிக்கம்மா இருக்குது சிக்கம்மா. சேலை போட்டு விட்டுங்க. சேலை போட்டு விட்டா தான் எல்லாம் கோளாறு கட்டிங்கெல்லாம் வருவாங்க. இந்த கேமில் கட்டிங்கெல்லாம் செதறுதுங்க. சென்டரில் மட்டும் இருக்குது, என்னன்னா பின்னாடி தொங்குது. ஆனால் ஒரு எபிசோடு பார்த்துருக்கேன். இந்த ஷார்ப்பு அந்த அன்னைங்கெல்லாம் போடுவாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் வருவாங்க கார் வாங்குறதுக்கு. நமக்கு பாய்ஸ் முழுக்கட்ட மங்கு. ஆனால் வாயில் ஒரு மங்காக தான் வராங்க. ஒரே மங்கு மாக்கியாங்க தான் வராங்க. மாக்கியான் கார் இந்த ஃபோட்டோ செட் பண்ணுறது ரொம்ப இந்த வாட்டி பக்காயிருச்சுங்க. ரொம்பவே பக்காயிருந்துச்சு. என்னென்ன தொடுறதுனே தெரில. இதை தொடுவேன், அந்த ஃபோட்டோஸாக கன்ஃபார்ம் தெரியும். ஏன்னா இது ஏற்கனவே அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு காரு சோப்புட்டப்பா விற்றுருக்கோம். அதுக்கடுத்து இன்னொரு கார் மாதிரி விற்றுருக்கோம். 2 பர்பிள். இப்போ ஒன்று வாங்கி போட்டிருக்கோம். குழப்பிடுச்சு, ஃபஸ்ட்டு உள்ள ஃபோட்டோ எடுத்தோமா இல்லை லாஸ்ட்டில் உள்ள ஃபோட்டோ எடுத்தோமான்னு. இப்போ என்ன பண்ணுறது லைட்டாக டப்பு கிருப்பாக்கு தான் இருந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் டெலிட் பண்ணியிருந்தேன். என்னத்தை டெலிட் பண்ணினேன் எனக்கே தெரில. ஆனால் எப்படியும் விற்றுருவேன், காரை விற்றுருவேன் மொத்தம். அதுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேங்க. சிக்கமாயிடுச்சு. திடீர்னு பாஞ்சிருவாங்க. ஒரு காருக்கு 3 பேர் நிற்பாங்க. பாய் வாங்கி திடீர்னு காரெல்லாம் போட்டு ஏற ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு சிரிப்பு அடங்க முடியாது. சிரிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் ஒருத்தண்டம் கொடுப்பேன். பாருங்கள், கூத்த மட்டும் பாருங்கள். கார் இப்போ வந்து ஃபோட்டோ கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு ஃபோட்டோ செட் பண்ணால் கரெக்டாக செட் பண்ணி ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? 6000 மந்த் இருக்கும். 53,000 இதை சொல்கிறாங்க. இதுக்கு அந்த 2 ஃபோட்டோ மட்டும் இது 40,000 தான் சொல்கிறாங்க. 4,000 வேலை பார்த்துருக்கேன். 29 ரூபா ஒரு கிட்டத்தட்ட 3,300 33,000 34,000 வச்சுக்க. 34,000 அங்கிட்டு ஒரு 5,000 வச்சா 5,000 ப்ராஃபிட். 39,000னா 5,000 ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கும். அதில் கூட கிடைக்குங்க. அந்த பர்பிள் கலர் காரில் கூட கிடைக்கும். ஏன்னா நான் அது கார் எடுத்தது 39 ரூபா. 6 ரூபாய்க்கு வேலை பார்த்தேன்னு நினைக்கிறேன். 36 ஆமாம் 29 கார் எடுத்தேன். ஒரு 6 ரூபா வேலை பார்த்தேன். 36 ரூபானே வைங்களே. 53 ரூபாய்க்கு விற்கிறேன். இங்கிட்டு ஒரு 4 அங்கிட்டு ஒரு 13, கிட்டத்தட்ட 17 ரூபா லாபம் கிடைக்கும் இந்த காரில். எனக்கு நல்லா ப்ராஃபிட் வச்சு விற்கணும். கண்டிப்பாக கஸ்டமர் வரணும், லேட் பண்ணிடக்கூடாது. இப்போ காரெல்லாம் நம்ம தலைன்னு துறச்சி வைக்கணும். அப்போ தான் காரு கொடுத்த ரேட்டுக்கு வாங்குவாங்க. இல்லைனா இதுலேருந்து மாட்டு சாணம் மாதிரி இருக்குது, சைடில் ஒட்டியிருக்கா அப்படி இப்படிம்பாங்க. ஒரு கஸ்டமர் காணோம். போட்டோன்னா அப்படியே பாயணும். எவனையுமே பாய மாட்டேன். நம்ம கட்டையை பாருங்கள், செதறு. ஐயோ சாரி காய்ஸ். ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டேன். ரிவார்டெல்லாம் கிளைம் பண்ணிடுவேன். 50,000 கிடச்சிரும். ரொம்ப உங்களுக்கு சொல்லவே மறந்துட்டேங்க. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். கஸ்டமர் வந்தோடனே ஃபுட்டேஜ் எடுக்கலைங்க. ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. கஸ்டமர் வந்தோடனே திடீர்னு நான் வீடியோ ரெக்கார்டு ஆன்லே இருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமர்லாம் கார் விற்றுட்டேன். அதுக்கடுத்து பார்க்குறேன் வீடியோவே ஆன் பண்ணலன்னு. சாரி கைஸ் சத்தியமாக. ஆனால் அமௌண்ட்டு பாருங்கள், சத்தியமாக கார் நல்லா விற்றுருக்கேன். 3 கஸ்டமர் நல்லா பாஞ்சிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு காமிக்க முடில. கோச்சுக்காதே. இந்த மாதிரி சில்லறத்தனமான மிஸ்டேக்லாம் பண்ணிட்டேன். வீடியோ விற்று முடிச்சதுக்கடுத்தாங்க நினைக்கிறேன் வீடியோ ஆன் பண்ணனா இல்லையான்னு. நான் ஒரு லூஸு, நான் ஒரு மெண்டல். சரி அதை விடுங்க கைஸ். பாருங்கள் ப்ராஃபிட்டை 92,000 ரூபா. சரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.